ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு வேறு லெவல் ஹைப் உள்ள ஒரு தரமான கொரியன் சீரிஸ் பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, அந்த சீரிஸோட கதை என்ன, மொத்தம் எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது, தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பார்க்குற புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம ரெட்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் பேஜ் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கேயே கிடச்சிரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மை லவ்லி ரன்னர் ஒரு தரமான கொரியன் சீரீஸ் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் பார்த்திங்கன்னா எப்போ தான் தமிழ் டப் வரும்ன்ட்டு எக்கச்சக்கமான பேர் பார்த்தினா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக இந்த சீரீஸ் இப்போ தமிழ் டப்பிங்கோட பார்த்தினா எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்த்தினா ஒரு வேறு லெவல் சீரீஸாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீரீஸ் நானே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எபிசோடு 1லேருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. சீரீஸ் பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 10க்கு 8.6 வாங்கிருக்கு. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது கொரியனில் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வரல, வெறும் கொரியனில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் இப்போ தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்ட்டு எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. டோட்டலாக பார்த்தா 16 எபிசோட்ஸ் இருக்குது. 16 எபிசோடும் பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஒரு தரமான ரொமான்டிக் டைம் ட்ராவல் கொரியன் சீரிஸ் பார்க்கணும்னா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, சீரிஸோட கதை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் உடைஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டு நான் ஏன் வாழணுன்ட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான சிங்கர் பேண்டில் இருப்பார். அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கான்சர்ட்டில் ஒரு ரேண்டமாக பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுற மாதிரி ஆகுது. கால் பண்ணி நம்ம ஹீரோயிங்க மோட்டிவேட் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வாழணும் ஆசை வருது. நம்ம ஹீரோயினுக்கு வாழணும் ஆசை வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏதோ டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அதனால அவரை காப்பாற்றியே ஆகணுன்ட்டு நம்ம ஹீரோயிங்க பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ படித்த ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பித்து நம்ம ஹீரோ எப்படியா சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தில் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணணுன்ட்டு ஒரு இன்சிடென்ட் பார்த்தா நாங்கள் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நடக்கிற எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டில் சொல்ல ஆரம்பித்தா அந்த இடமே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ போக போக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றினாங்க, அதை மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்டோரி ப்ளஸ் மியூசிக்கல் ஃபேண்டசின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஒரு தரமான சீரியஸாக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ் உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலே கொடுக்கும். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தா தமிழ் டப்பிங் வேறு லெவலில் தான் இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. இந்த சீரீஸ் நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.